ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்டு ஷான் vlogs. இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் பூரியும் சென்னா சாப்ஸும் தான் பண்ண போகிறேன் நான். இந்த பூரி வந்து எங்களுக்காக, இந்த குட்டி குட்டியாக ஸ்டாரும் ஃப்ளவர்ஸ் இருக்கிறது வந்து எங்கள் பசங்களுக்காக. இப்படி இந்த மாதிரி கொடுத்தா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு சென்னா சாப்ஸ் பண்ணிடலாம். சென்னா சாப்ஸ்க்கு சென்னாவை 4 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் சென்னா மசாலாவுக்கு ஒரு 1.5 வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் பெப்பர் போட்டு அதை கூட சேர்ந்து வதக்கிட்டு வேக வச்ச சென்னா ஒரு கைப்பிடி போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஏற்கனவே வதக்கின கடாயில் மிச்சம் இருக்க 1/2 வெங்காயம் போட்டு 1/2 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு ஏலக்காய், கிராம்பு, அந்த ஸ்டார் அனீஸ் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக வதக்கிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி போட்டு வதக்கியாச்சு. இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சதையும் இதையோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாட்டர் எவ்வளோ இது வந்து கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி வேக வச்ச குக்கர்லேயே இந்த மசாலாவும் சென்னாவும் போட்டு ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ அந்த சென்னாவோட அந்த மசாலா நல்லா இறங்கி நல்லா செம்மையாக டேஸ்ட் கொடுக்கும். நான் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, இடியாப்பம், இட்லி, ஆப்பம், பூரி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். கிரேவி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ள நம்ம பூரி சுட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு குட்டீஸ்க்கு ஸ்டாரும் ஃப்ளவர்ஸ் பூரியும் போட்டு எடுத்துடலாம். பார்க்கவே நல்லா இருக்குது. அதனால அவங்களும் வந்து ஜாலியாக சாப்பிடுவாங்க இதை. ஸோ கிரேவி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பூரியும் ரெடி, கிரேவியும் ரெடி. இதையும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.